வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோல 1983ல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்து திரையில் வெள்ளி விழா கொண்டாடிய மகத்தான திரைப்படங்களும் அதனோட என் நினைவுகளையும் தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும்னு தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். ஏன்னா இதுல நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நான் பகிர்ந்திருக்கேன். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். 1983ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச பாயும் புலி, தாய் வீடு, துடிக்கும் கரங்கள், அடுத்த வாரிசு, தங்க மகன், சிவப்பு சூரியன், அந்தா கானூன், ஜீத் ஹமாரி, இப்படி 8 திரைப்படங்கள் இந்த 1983ல தலைவர் நடிச்சு வெளிவந்து பல படங்கள் வெள்ளி விழா கொண்டாடி ரசிகர்களை கொண்டாட வச்சது. பாயும்புலி இந்த படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரிக்கிறாங்க. எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன் பண்றாரு. ராதா, ஜெய்சங்கர், இப்படி நிறைய சில்க் சுமிதா, தியாகராஜன், இப்படி நிறைய பேரு இந்த படத்துல ஒர்க் பண்றாங்க. இந்த படத்துல எப்படி இந்த படம் உருவானது எப்படின்னு சொன்னா, ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிலிம் வந்தது. சைனீஸ் பிலிம், பட் இங்கிலீஷ்ல டப் ஆகி வந்தது. 36 சேம்பர் ஆஃப் ஷாவ்லின் அந்த படத்தை இன்ஸ்பயர் ஆகி ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபைட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படம் தான் இந்த பாயும்புலி. சாதுவா இருக்கிற ரஜினிகாந்த் மார்ஷியல் ஆர்ட்ஸ் குரு கிட்ட போய் சேர்ந்து வித்தைகளை கத்துக்கிட்டு ஒரு சாம்பியனா மாறி தன்னோட எதிரிகளை எப்படி பந்தாடுறாரு அப்படிங்கறக்காக தான் இந்த பாயும்புலி. இந்த பாயும்புலியில ரஜினியோட ஸ்டைலு, அழகு, கரிஷ்மா எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆப்பக்கடை அன்னக்கிளி, ஆடி வரும் வண்ணக்கிளி, ஃபுல்லா வில்லேஜ் பேக் டிராப்ல ரஜினியும் ராதாவும் ஆடுற மாதிரி பாட்டு அட்டகாசமா இருக்கும். ஒத்துக்கிட்டு ஊத்துதடி வானம் அப்படிங்கிற பாட்டு ஃபுல்லா ரெயின் எஃபெக்ட்ல எடுத்திருப்பாங்க. ரஜினியும் ராதாவும் ஆடுற மாதிரி டாப் ஆங்கிள் கேமரா வச்சு மழை உழறத மழை ரெயின் ஃபால அவ்வளவு சூப்பர்பா படமாக்கி இருப்பாங்க. எஸ்பி முத்துராமன் இந்த படத்தை எந்த அளவுக்கு அட்டகாசமா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அட்டகாசமா தான் எடுத்தாரு. அதே மாதிரி இந்த பொத்துக்கிட்டு ஊத்துதடி வானம் பாட்டுல ஃபுல்லா கார் பார்க்கிங், வெஜிடபிள் மொபைல் ஷாப்ஸ், அதாவது வெஜிடபிள் தள்ளு வண்டி மாதிரி எல்லாம் இருக்கும். நிறைய சின்ன சின்ன கடையை, நிறைய கிரீனரி, வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ரெயின் வாட்டர் உழறத அந்த வெஜிடபிள்ஸ் அதுக்கு நடுப்புல ரஜினியும் ராதாவும் பாடுற இந்த காட்சி ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து ரஜினி தூக்கி இப்படி ராதா மேல வீசுவாரு. அதை ஸ்லோ மோஷன்ல எடுத்திருப்பாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, 1983ல ஸ்லோ மோஷன் எஃபெக்ட்ல இந்த அளவுக்கு ஒரு பாடல் காட்சி எடுக்க முடியுங்கிறத நம்ம இந்த பாட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம வேற ஒரு பாட்டு, ஆடி மாசம் காத்தடிக்க வாடி புள்ள சேத்தனைக்க அப்படிங்கிற பாட்டு சில்க் சுமிதாவோட ஆடுறது. ஒரு ஃபுல் ஹேண்ட் கோட் மாதிரி சிவப்பு கலர்ல போட்டு ரஜினி வித்தியாசமான ஹேர் ஸ்டைல், ட்ரெடிஷனல் அவரோட ட்ரேட்மார்க் ஹேர் ஸ்டைல் இப்படி இப்படி ஆட்டிட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் வாய்ஸ்ல பாடி ஆடி என்ன ஸ்பீட் மூவ்மெண்ட்ஸ். அது ரஜினிக்கு மட்டுமே சாத்தியம். சூப்பர் ஹிட் பாட்டு. பாயும்புலியில வந்த எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட். இந்த பாட்டுக்காகவே தியேட்டர்ல ரசிகர்கள் கொண்டாடி கரகோஷம் எழுப்பி, விழுப்புரம் சாந்தி தியேட்டர்ல நான் பார்த்த அனுபவம், அதுக்கு தியேட்டர் வாசல்ல வச்சு இந்த கட் அவுட் எல்லாம் நான் நினைச்சு பாக்குறேன். பாயும்புலி படத்துல ரஜினி ஓட்டுற அந்த ஒரு வித்தியாசமான பைக், அந்த பைக்கோட டயர், இதெல்லாம் ரொம்ப கேட்சியா பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமாவே நாங்கெல்லாம் கண்டுகளிச்சோம். அந்த பைக்க இப்ப கூட ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தங்களோட ஏவிஎம் மியூசியத்துல வச்சு பாதுகாக்கிறாங்க. பார்வையாளர்களுக்கு அந்த பைக்கை பாக்குற ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஒருவேளை ரஜினி அங்க வந்த போது அந்த பைக்கை ஆச்சரியமா பார்த்து அவரு புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு. அந்த புகைப்படத்தை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. துடிக்கும் கரங்கள், ஸ்ரீதர் டைரக்ஷன், எஸ்பி பாலசுப்ரமணியம் மியூசிக், அகைன் ராதா. ரொம்ப சூப்பரான படம். ஒரு கார் மெக்கானிக் மாதிரி ஒரு ரோல். படத்துல இடம்பெற்ற பாடல்லாம் சூப்பர் பாட்டு. அது மட்டும் இல்லாம இந்த படம் துடிக்கும் கரங்களுக்காக சென்னையில வைக்கப்பட்ட 80 அடி கட் அவுட் அந்த காலத்துல பெரிதும் பேசப்பட்டது. 60களிலும் வெளியான வணங்காமுடின்ற ஒரு படம் சிவாஜி கணேசன் நடிச்சது. அந்த படத்துக்கு தான் 80 அடி கட் அவுட் வச்சாங்க. அதுக்கு ஈக்குவலா 83ல வெளிவந்த இந்த துடிக்கும் கரங்கள் படங்களுக்கு 80 அடி உயரத்துல ரஜினிக்காக கட் அவுட் வச்சிருந்தாங்க. அந்த காலத்து வார பத்திரிகைகளை இந்த படத்தை போட்டு சிவாஜியை முந்திவிட்டாரா ரஜினி அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகிளே வெளிவந்தது. அதெல்லாம் நான் நினைச்சு பாக்குறேன். ஒரு சூப்பரான டான்ஸ் மூமெண்ட்ஸ், ஹோலி சாங் ஒன்னு இருக்கும் இந்த படத்துல, துடிக்கும் கரங்கள் படத்துல. மேகம் முந்தானை அப்படிங்கிற பாட்டு ரஜினியும் ராதாவும் ஆடி பாடுவாங்க. ஹோலி கலர் பொடிகள் எல்லாம் தூவிட்டு வித்தியாசமான கையில இந்த இதெல்லாம் வச்சுட்டு ஆடுற மாதிரி ஒரு பாட்டு செம சூப்பரா இருக்கும். அடடா இதுதான் சுகமோ அப்படிங்கிற பாட்டு ஊட்டி மாதிரி ஒரு கார்டன்ல எடுத்திருப்பாங்க. ரஜினியும் ராதாவும் பாடுற ஒரு டூயட் சாங், அதுவும் சூப்பரா இருக்கும். சந்தனம் பூசும் மஞ்சள் நிலாவும் அப்படிங்கிற பாட்டும், வாலிபம் வாடாத பூமாலை அப்படிங்கிற பாட்டும் இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு அடிஷனல் பிளஸ் பாயிண்டா இருந்தது. இந்த பாட்டு இன்னைக்கு கூட நம்ம யூடியூப்ல பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் கிடைக்குது. ஏன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் இசைங்கிறதுனால ரொம்ப பிரமாதமா எடுத்திருந்தாரு.
தேவர் பிலிம்ஸ் ரஜினியை வச்சு ஏற்கனவே படம் எடுத்திருந்தாங்க. அந்த வரிசையில தாய் வீடு மிக முக்கியமான படம். இதுல அனிதா ராஜ் அவங்க கூட ஜோடியா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல ரஜினி ரொம்ப ஸ்டைலிஷாவும் இருப்பாரு. அவரோட காஸ்டியூம்ஸ், அவர் போடுற கேப், அவர் ஒரு காட்சியில போட்டு வர பிளாக் சூட்ஸ், இது எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும். இந்த படத்துல நாய், குதிரை எல்லாமே இருக்கும். ஏன்னா தேவர் பிலிம்ஸ் படம்னாலே அவங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த வகையில யானை, குதிரை எல்லாமே எல்லா படத்திலயும் இருக்கும். இந்த படத்துல முக்கியமா நாய், குதிரை இதெல்லாம் பார்க்க முடியும். ஜெய்சங்கர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல ஆசை நெஞ்சே அண்ணன் வந்தான் அப்படிங்கிற ஒரு தாய் வீடு அப்படிங்கிற பாட்டு இருக்கும். அதுல சுஹாசினி வந்து தங்கையான ரோல்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல உன்னை அழைத்தது கண் அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும். ஜோ ஹோ ஜோ ஹோ அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கும். ஐ அம் ரெடி 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 அப்படிங்கிற அந்த வரிகளா வரும். இன்னைக்கு கூட இந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அழகிய கொடியே ஆடடி அப்படிங்கிற அந்த பாட்டும் தாய் வீட்டுல ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சிவப்பு சூரியன் படம் வந்து முக்தா சீனிவாசன் இயக்கத்துல வெளிவந்த ஒரு படம். ரஜினி, ராதா, சரிதா, டெல்லி கணேஷ் இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல அண்ணன் தங்கச்சி சம்பந்தப்பட்ட காட்சிகள் உண்மையிலே உணர்ச்சிகரமா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மிராண்டான்ற ஒரு கேரக்டர்ல வித்தியாசமான கெட்டப்ல ரஜினி கலக்கிருப்பாரு. எதிரிகளை பந்தாடி இருப்பாரு. மிஸ்டர் மராண்டா, எதிரி வராண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் எல்லாம் பேசுவாங்க. இது வந்து பாண்டிச்சேரி ஜீவா தியேட்டர்ல இந்த சிவப்பு சூரியன் படத்தை ரிலீஸ் டைம்ல பார்த்த அனுபவம் எனக்கு இருக்கு. தங்கச்சி சிரித்தாளே, செவ்விதழ் விரித்தாளே, மல்லிகை சிரிப்பாளே, மௌனம் கலைத்தாளே, எதற்காக எனக்காக. இந்த பாட்டு வந்து அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். தமிழ்ல வந்து சட்டம் ஒரு இருட்டாரேன்னு ஒரு படம் வந்தது. விஜயகாந்த் நடிச்சாரு. S.A. சந்திரசேகர் இயக்கினாரு. அந்த படம் தமிழ்ல சூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படத்தோட ஹிந்தி ரீமேக் ரஜினியை வச்சு பண்ணணும்னு டி ராமராவ் இயக்குனர் அவர் விரும்பினாரு. அமிதாப் பச்சன் ஒரு கெஸ்ட் ரோல நடிச்சாங்க. 1983 வந்தது. படம் பேரு அந்தா கானூன். அப்போ அந்தான்னு சொன்னா குருட்டு, குருடு, கானூன் சொன்னா சட்டம், குருட்டு சட்டம் அப்படிங்கிற பொருள் வர மாதிரி ஒரு திரைப்படம். ரஜினியோட முதல் திரைப்படம். ரஜினியோட எல்லா ஸ்டைல்லையும் இந்த படத்துல பார்க்கலாம். அமிதாப் பச்சன் ஒரு சின்ன ரோல்னாலும் சூப்பரா கலக்கி இருப்பாரு. இந்த படத்துக்கு ஒரு அடிஷனல் பிளஸ் பாயிண்ட் அவரு. ஹேமா மாலினி ரஜினியோட சகோதரியாவும் போலீஸ் அதிகாரியாவும் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் உண்மையிலே ரஜினிக்கு வட இந்தியாவில ஒரு பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணிச்சு. ஜீத் ஹமாரி இது வந்து தாய் வீடு எடுக்கும் போது ஜீத் ஹமாரியும் எடுத்து தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஜீத் ஹமாரில செப்பரேட் ஆர்டிஸ்ட். ஆனா தாய் வீட்லயும் ஜீத் ஹமாரிலயும் ரஜினியும் அனிதா ராஜ் ரெண்டு பேருமே இருந்தாங்க. ரித்திக் ரோஷனோட அப்பா ராகேஷ் ரோஷன் அவர் வந்து நடிச்சிருந்தாரு. ஹிந்தி பதிப்புல பப்பி லஹரி மியூசிக் போட்டிருந்தாரு. இந்த படத்துல சக்தி கபூர், ரஞ்சிதா கவுர் இவங்க எல்லாம் கூட நடிச்சிருந்தாங்க. மொத்தத்துல ஜீத் ஹமாரி ஒரு நல்ல வெற்றி படமா ஹிந்தில ரஜினிக்கு அமைஞ்சது. ரஜினி, ஸ்ரீதேவி, இளையராஜா, S.V. முத்துராமன், துவாரகீஷ் சித்ரா இவங்க காம்பினேஷன்ல வந்த படம் தான் வந்து இந்த அடுத்த வாரிசு திரைப்படம். இது வந்து 1972ல வந்த ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் தான் இது. அந்த படம் எதுன்னு பாத்தீங்கன்னா ராஜா ஜானி, தர்மேந்திர, ஹேமமாலினி நடிச்சிருப்பாங்க. அந்த படமே 1956ல அனஸ்தேஷியான்னு வந்த ஒரு அமெரிக்கன் பிலிமோட ரீமேக் தான். ஆனா அடுத்த வாரிசு ஒரு யூனிக்கான படம். தலைவர் ரசிகர்கள் இன்னி வரைக்கும் நினைச்சு பார்க்கிற அளவுக்கு அட்டகாசமான ஃபைட்டும் ஸ்டைலும் பாடல்களும் நிறைஞ்ச ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் தான் வந்து இந்த அடுத்த வாரிசு. ஊர்ல திருவிழா எப்ப நடந்தாலும் சரி, எந்த ஊர்ல திருவிழா நடந்தாலும் சரி, பாட்டு கச்சேரி வந்தாலும் சரி, பாட்டு கச்சேரியோட ஃபைனல் பினிஷிங் பாட்டு இந்த பாட்டா தான் இருக்கும். ஆசை 100 வகை அந்த பாட்டு தான் அடுத்த வாரிசுல வர அந்த பாட்டு தான் வந்து ஃபைனல் டச்சிங் பாட்டா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஆசை 100 வகை பாட்டு வந்து சூப்பரான ரஜினி பாட்டு. இன்றளவும் முத்துரதம் போலே சுத்தி வரும் பெண்கள் முத்தமழை தேனாக. இந்த பாட்டுல வர்ற இந்த வரிகள் நம் வாழ்வின் சுவையான ஒரு வரிகள். லாட்ரி சீட்டெல்லாம் சுக்குநூறா உடைச்சு தூள் தூளாக்கி பொடி பொடியாக்கி ஆசை 100 வகை பாட்டு வரும்போது தியேட்டர்ல ரசிகர்கள் இந்த லாட்ரி சீட்டு துண்டுகளை தூக்கி எறிவாங்க. சில்லற காசை தூக்கி எறிஞ்சதை நான் என் கண்ணால பார்த்திருக்கேன். ரசிகர்கள், ரஜினியின் தீவிரமான ரசிகர்கள் திரைக்கு முன்னாடி அவரோட பாடல் காட்சிகள் வரும்போது, அவரோட இன்ட்ரோ சீன் வரும்போது, அவரோட ஃபைட் சீன் வரும்போது சில்லற காசுகளும் லாட்ரி டிக்கெட்டுகளை சுக்கு நூறாக்கி கையில பிடிச்சிட்டு தூக்கி திரை மீது, ரஜினி மீது வீசி எறிவார்கள். அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டமான ஒரு மனநிலை ரஜினி படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் ரசிகர்களுக்கு இருக்கும். இந்த ஆசை 100 வகை பாட்டுக்கும் அதை நான் கண்ணால பார்த்திருக்கேன். ஒரு பேசக்கூடாது அப்படிங்கிற பாட்டு ரஜினியும் சில்க் சுமிதாவும் பாடுற ஒரு அட்டகாசமான பாட்டு. இந்த பாட்டுல பல பலூன்ஸ் எல்லாம் பறக்க விட்டு, ஒரு பீச் என்வைரன்மெண்ட்ல பலூன் எல்லாம் பறக்க விட்டு ரஜினியும் சில்க் சுமிதாவும் ஸ்லோ மோஷன்ல ஓடுறது
ஆடுறது அப்படியெல்லாம் வரும் காட்சி. நீங்க யூடியூப்ல கூட பார்க்கலாம். அல்டிமேட். 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் சில்கு சுமிதா திரை உலகின் உயரங்களை சிகரங்களை தொட்டவர். அவரோட கண்களுக்கு இந்த திரையுலகமே அடிமை. தங்க மகன் திரைப்படம். ரஜினி, பூர்ணிமா ஜெயராம், ஜெய்சங்கர், தேங்கா சீனிவாசன் இவங்க எல்லாம் நடிச்ச படம். ஜெகநாதன் டைரக்ட் பண்றாரு. இளையராஜா மியூசிக். ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ, மச்சான பாரடி மச்சமுள்ள ஆலடி, பூபாலை ஒரு பெண்ணாயானதோ அப்படிங்கிற பாட்டு. வா வா பக்கம் வா. ஜெகநாதன் டைரக்ட் பண்ண வெள்ளை ரோஜாவும் தங்க மகனும் ஒரே சீசன்ல ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகி 2 படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. தங்க மகன் கூட வந்த கமல் நடிச்ச தூங்காதே தம்பி தூங்காதே படமும் ஹிட் ஆச்சு. ஒரே ஃபெஸ்டிவல் சீசன்ல நிறைய படம் ரிலீஸ் ஆகி அதுல நிறைய படங்கள் சூப்பர் ஹிட் ஆகுது அந்த 80கள்ல ஒரு பெரிய வழக்கமாகவே இருந்தது. ஆனா இந்த காலகட்டத்துல அந்த மாதிரி ஒரு கல்ச்சரும் இல்ல, ஒரு ரசிகர்களோட மைண்ட் செட்டும் வேற மாதிரி மாறிடுது. DISCO அப்படிங்கிற இந்த லைன் இப்போ கூலி திரைப்படத்துல டீசர்ல பயன்படுத்திருக்காங்க. வா வா பக்கம் வா அப்படிங்கிற அந்த பாட்டுல வர DISCO அப்படிங்கிற அந்த லைன் வந்து இப்போ 2025 சம்மர் சீசன்ல வெளிவர போற தலைவரோட கூலி திரைப்படத்துல டீசர்ல இப்போ அதை பயன்படுத்திருக்காங்க. தங்கமகன் திரைப்படத்தை வளவனும் அண்ணா திரையரங்களை பார்த்து நான் மகிழ்ந்தேன். 1983ல வந்த தலைவர் படங்கள் இன்றளவும் என் மனசை விட்டு அகலல. அதே மாதிரி தலைவர் ஃபேன்ஸான உங்கள் மனசிலும் இந்த படத்தை பத்திய நினைவுகள் நிறைய இருக்கலாம். அதை வந்து நீங்க கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து மகிழ்ந்ததுக்கு என்னோட மனதார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். Until then, bye.